தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே, ஆயத்துல்லா அலி கோமினி அவர்களுடைய பேரன் கிராண்ட் சன்னாக இருக்கக்கூடிய சையத் அலி காமினி அவர்கள் இன்னைக்கு என்ன அறிவிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, யாரெல்லாம் நெகோசியேஷன் டேபிளுக்கு போய் உட்காந்து நீங்க சமாதானம் பேச போறீங்களோ அமெரிக்காட்ட, அவங்க எல்லாமே தேச துரோகிகள், நம்ம வெற்றி பெறாம இந்த போரை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மகன் வந்து அறிவிப்பு கொடுத்தாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பேர அறிவிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அவங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆயத்துல்லா அலி கோமினி அவர்களுடைய அந்த ஜனாசாவுக்கு நம்ம என்ன பண்ணணும், பழி தீர்க்கணும். அவரை வந்து தாக்கி அழிச்சிட்டாங்க நம்ம தலைவரை. அதுக்கு போய் நீங்க எப்படி சமாதானத்துக்கு போவீங்க? அதுல எப்படி நம்ம சமாதானம் ஆகலாம்? ஆகவே கூடாது. அப்படி நீங்க சமாதானத்துக்கு போனாவே நீங்க தேச துரோகின்ட்டாங்க. இதை யாரை பார்த்து சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய அப்பாஸ் அராச்சி அவர்கள், பெசக்சியான், அதுக்கப்புறம் கலிபாஃப் அவர்கள், இவங்களெல்லாம் பார்த்துதான் அவங்க சொல்றாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா அராச்சி அவர்கள், அதுக்கப்புறம் கலிபாஃப் அவர்கள்லாம் வந்து நம்ம மேல எந்த தப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உடனுக்குடனே அவங்களும் வந்து அறிவிப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து கலிபாஃப் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா நீங்க எங்களை வந்து ஏமாத்தலான்னு பாத்தீங்க, நாங்க உங்களை சும்மா விட மாட்டோம். நாங்க உங்கள்ட்ட பேச்சுவார்த்தைக்கு வரோம் அப்படிங்கிறது ஒரு நேர்மையான ஒரு பேச்சுவார்த்தை இருந்தாதான் வருவோம், இல்லாட்டினா வரமாட்டோம், நாங்களும் தாக்குறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கலிபாஃப் அவர்களும் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கடந்த தடவையே கலிபாஃப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, மக்களே நம்ம வந்து சண்டையை நீங்க விரும்புறீங்கன்னு போட்டுக்கிட்டே இருந்தா நாட்டை எப்படி நம்ம ரன் பண்றது, நம்ம சமாதானத்துக்கு போய் தான் ஆகணும், போர்லயே வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அப்ப பார்க்கும்போது பெசக்சியான் அராச்சி அவர்கள் இந்த கலிபாஃப் அவர்களுக்கு எல்லாம் வந்து போரை நிறுத்தி நம்ம சமாதானத்துக்கு போனாதான் நாட்டை நடத்த முடியும்னு ஒரு நிலைமை இருக்குது அவங்களுக்கு. ஆனா ஐஆர்ஜிசியும் அதுக்கப்புறம் ஆயத்துல்லா கோமினி அவர்களுடைய ஃபேமிலியும் முழுக்க முழுக்க பழித்திருக்கணுங்கிறனால மக்கள் வந்து அவங்க பக்கம் சப்போர்ட்டா இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கல. அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, முதல்ல அந்த ஆர்மோஸை திறந்து விடுங்க. யாரை கேட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆர்மோஸை திறந்துட்டு இனிமேல் ஆர்மோஸ்ல யார் வேணா வரலாம் போலாம், நாங்க யாரையும் அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்காடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அமெரிக்கா வந்து கூப்பிட்டுருக்காங்க. இதை வந்து நிறைய பேர் நம்பிட்டு வந்து என்ன பண்றாங்க, பாருங்க எப்படி ட்ரம்ப் மிரட்டுறாரு, ட்ரம்ப் கையில தான் எல்லாமே இருக்குது, ட்ரம்ப் நினைச்சா என்ன வேணா செஞ்சிருவாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ட்ரம்ப்பால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அவர் அப்படிலாம் பேசினதுக்கும் அதுக்கப்புறம் 1000 ஏவுகணைகள் உங்களை நோக்கி நாங்க வச்சிருக்கோம், எந்த நேரம் வேணா நாங்க சுற்றுவோம் அப்படி இப்படின்னு மிரட்டினதுக்கே வந்து ஐயோ பயந்துட்டேன் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் கலாய்ச்சிருக்காங்க. ஈரான் பதிலுக்கு பதில் ட்ரம்ப் சொல்றதுக்கெல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் தான் மிரட்டிட்டு இருக்காரோ தவிர இவங்க யாரும் பயந்த மாதிரி எல்லாம் தெரியல. அதனால வந்து ட்ரம்ப் சொல்றதெல்லாம் சீரியஸா நினைச்சிட்டு நிறைய அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஊடகங்கள்லாம் அமெரிக்கா வந்து சொல்றதா கரெக்ட், ஈரான் இப்ப நேத்தெல்லாம் போய் ஒரே கெஞ்சுன்னு கெஞ்சிருக்காங்க, என்ன அமெரிக்கா எங்களை தாக்கிட்டீங்களே, நீங்க தாக்க மாட்டீங்கன்னு நினைச்சுமே, தயவு செஞ்சு போற நிறுத்திருங்க, எங்கனால முடியல, இப்பதான் ஆயத்துல்லா கோமினி அவர்களுடைய அடக்கமே நாங்க முடிச்சிருக்கோம், ஏன் எங்களை அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஈரான் கெஞ்சுறதாக இப்ப தமிழ் ஊடகங்கள்ல கூட செய்தி வந்திருக்கு. ஆனா அத்தனையுமே போய் ஈரான் இப்ப கெஞ்சுற நிலைமையில இல்ல. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியே வந்து பதிலடி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆட்சியாளர்கள் வெளியே வரமாட்டேங்கிறாங்க, சமாதானம் பேசுறதுக்கு பயந்துக்கிறாங்க, நம்மளே தேச துரோகின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சமாதானத்துக்கே வராம பதிலுக்கு பதில் அமெரிக்காவை அடிக்கிறது, அமெரிக்காவுக்கு பதிலுக்கு பதில் வந்து பஞ்ச் கொடுக்கறதாவே இருக்காங்க. ட்ரம்ப் எல்லாம் ரொம்ப கலாய்ச்சி வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த கூட தெரியாம நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈரான் பயந்துட்டு இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க, அடி தாங்க முடியாம கதறிட்டு இருக்காங்க, குமரிட்டு இருக்காங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சரிக்கு சரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் 3 மணி நேரத்துக்கு மேல வந்து தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னு நம்ம சொன்னோம்ல. அமெரிக்கா வந்து ஈரான 3 மணி நேரம் தாக்குதல் பண்ணதுல என்னென்னலாம் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர்களுடைய வான் தடுப்புகள் வந்து என்ன எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ அதை பார்த்து அடிச்சாங்களாமா. அது இல்லாம அவங்களுடைய ரேடார் சிஸ்டத்தை வந்து அழிச்சிருக்கோம், அவங்களுடைய கடல் ஃபுல்லா ராணுவத்தை ஏற்கனவே அழிச்சிட்டோம், அது இல்லாம அவங்களுடைய ட்ரோன் உற்பத்தி செய்யக்கூடிய மையத்தை அடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சென்காம் வந்து அறிவிச்சிருக்காங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா ஈரானும் பதிலடியை அடிச்சிருக்காங்க. அதனுடைய தகவல் வரும்போது பார்த்தா சரிக்கு சரி அடிச்சிருக்காங்க. இவங்களும் அவங்களுடைய ரேடார் சிஸ்டத்தை வந்து அடிச்சிருக்காங்க. ரேடார் சிஸ்டம் அப்படிங்கிறது ஈரான்ல என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகள்ல வச்சிருந்தாங்க. ஏற்கனவே ஒரு 2-3 ரேடார் சிஸ்டம் வந்து இந்த 40 நாள் போர்லயே அழிக்கப்பட்டுச்சு. இப்ப மறுபடியும் அழிக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து தாட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 2 சிஸ்டம், அதாவது ட்ரோன் ஏவக்கூடிய ஒரு மொபைலிட்டியான சிஸ்டம், இந்த இடத்துல வேணா அதை நவுத்தி என்ன பண்ணிக்கலாம், ஏவுகணைய, அதை வந்து இமார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
அமெரிக்காவுடைய அந்த இமார் சிஸ்டத்தவே இவங்க தாக்கியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம அவங்களுடைய லூக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோனை வந்து என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வந்து அந்த உளவு ட்ரோனை வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. பொதுவா வந்து நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம், அமெரிக்கா இஸ்ரேல் அவங்க ஏதாவது ஒரு ஆயுதம் தயாரிச்சா அதை வந்து என்ன பண்ணுவாங்க, மத்தவங்க கண்டுபிடிச்சு அதை வந்து ரீஇன்ஜினியரிங் பண்ணி ஏதோ ஒண்ணு மாடிஃபிகேஷன் பண்ணி கண்டுபிடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்குமா. ஆனா ஈரானுடைய ட்ரோனை கண்டுபிடிச்சு அதுல இருந்து என்ன பண்றாங்க, அதை தரையிறக்கி அதுல இருக்கிற மாதிரியே கண்டுபிடிச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்கா ட்ரோன் தயாரிச்சிருக்காங்க. அதுதான் அந்த லூக்கஸ் ட்ரோன். அந்த லூக்கஸ் ட்ரோனை இன்னைக்கு ஈரான் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. பாத்துக்கோங்க, ஈரானுடைய டெக்னாலஜியை அமெரிக்கா காப்பி பண்றாங்க. ஏன் காப்பி பண்றாங்கன்னா, அமெரிக்கா ஒரு ட்ரோனை தயாரிக்கிறதுக்கு அவ்வளவு மில்லியன் செலவு செய்யறாங்க. ஆனா ஈரான் வந்து ஒரு ட்ரோனை தயாரிக்கிறதுக்கு ரொம்ப சீப். அதாவது இது வந்து ஒரு ரூபானா அது 1000 ரூபாவா இருக்கும். அப்ப ஒரு ரூபாவுடைய ஆயுதத்தை அழிக்க 1000 ரூபாய்க்கு ஏவிட்டு இருந்தா அமெரிக்காவுக்கு பெரிய செலவாயிரும். அதனால இவங்க எப்படி அந்த அளவுக்கு கம்மியா வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களுடைய ட்ரோனவே என்ன பண்ணிருக்காங்க, ரீஇன்ஜினியரிங் பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாட்டி இருக்குது. இந்த மாதிரி பல இடத்துல தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இது இல்லாமலும் சொல்ல போனா 4-5 அரபு நாடுகள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா, கத்தார்ல இருக்கக்கூடிய அல் உதைதா ஏர்பேஸ்ல வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஷேக் இசா விமான தளத்தின் மீது வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அது இல்லாம குவைத்துல வந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க. குவைத்துல 2 பேஸ் மேலேயே வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுலயும் குவைத்துடைய ஹிமாஸ் தளம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2வது நாளாக தாக்குதலுக்கு உள்ளாகப்பட்டிருக்கு. திரும்ப அந்த தாக்குதலை வந்து அந்த இடத்த குறி வச்சே தாக்கிட்டு இருக்காங்க. சுத்தி முத்தி ஒரு 5 நாடுகள் 6 நாடுகள்லாம் என்ன பண்ணிருக்காங்க, நேற்றைய தினம் மட்டுமே வந்து கடைசியா வந்து என்ன பண்ணிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அப்ப ஈரான் சரிக்கு சரி பதிலடி கொடுக்குறாங்க. தப்பிச்சு போனவங்க யாருன்னு பார்த்தா சவுதி ஒண்ணுதான். சவுதி அங்க தப்பிச்சுட்டாங்க. அதுக்கு பதில் தான் ஹவுதிஸ்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லணும். இந்த பக்கம் இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அமுக்கமா உட்காந்துருக்காங்க. நாம யாரும் வம்புக்கும் போறதில்ல, தும்புக்கும் போறதில்ல, நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அமைதியா என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் பக்கம் இருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி இந்த பக்கம் லெபனான் பக்கம் மட்டும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பதிலுக்கு வந்து ஹிஸ்புல்லா அவர்களும் வந்து நாங்களும் வந்து இனிமேல்லாம் பொறுமையை காக்க மாட்டோம், அடிக்கதான் போறோம்னு சொல்லிட்டு அவங்களும் அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாம அப்பப்ப காசால வேற தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இஸ்ரேல். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், IAEA வந்து என்ன பண்ணிட்டோம், இனிமேல் உள்ள விட மாட்டோம், யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் மறுபடியும் சொல்லிட்டாங்க. IAEA உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க 6 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சமாதானம் வரும்போது நாங்க வந்து IAEA ஒரு தடவை அமுச்சு விடுறோம்ப்பா, வரட்டும் உள்ள வரட்டும், அவங்க வந்து ஒரு தடவை சுத்தி பார்த்துட்டு சொல்லுவாங்க அணு ஆயுதம் இல்லைன்னு சொல்லிட்டு, அப்பதான் நாங்க நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க. ஈரானும் சரி சரின்னு இருந்தாங்க. ஆனா இப்ப சொல்லிட்டாங்க, நீங்க சமாதானத்தை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்றீங்களா, நீங்க தாக்குதல் பண்ணிட்டு இருக்கீங்க, எவனும் உள்ள வரக்கூடாது, IAEAவும் இல்ல ஒண்ணும் இல்ல, வராதீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லிட்டாங்க ஈரான். சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல எல்லாம் சமாதானம் முடியட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் UAE வேற வான் பண்ணிருக்காங்க. ஏன்னா நடுவுல என்ன பண்ணிருக்கான், அவன் ஒரு குண்டை போட்டிருக்கான், இது தெரியாம போயிருக்கு. அதாவது வந்து குசீர் விமான அணுமின் நிலையத்துல வந்து தாக்குதல் நடத்தப்பட்ட போதே வந்து அமெரிக்கா என்ன சொல்லுச்சுன்னா, அங்க நாங்க அடிக்கலைன்னு சொன்னாங்க. அப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் யார் மேல வந்துச்சுன்னா, இஸ்ரேல் மேல வந்துச்சு. அவன் ஏதோ வந்து என்ன பண்ணிட்டான், சைலண்டா அட்டாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடான்னு நினைச்சாங்க. கடைசியில பார்த்தா UAE வந்து அட்டாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அத வந்து இன்னைக்கு வந்து ஈரான் கண்டுபிடிச்சிட்டு அவங்கள வந்து என்ன பண்ணிருக்காங்க, வான் பண்ணிருக்காங்க. இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், இந்த ஓசியில வந்து நடுவுல மத்தவங்க சண்டை போடும் போது நடுவுல ஒரு அடி அடிச்சு போட்டு போய் பேசாம உட்காந்துக்கிறது, நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல, பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு UAE வந்து ஈரான் வந்து வான் பண்ணிருக்காங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவங்க அணு ஆயுதம் உற்பத்தி செய்யறத ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. போரு நடந்துட்டுதான் இருக்கு, சமாதானத்துக்கு வரவே இல்லை. IAEAவே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் இந்த என்ன பண்றாங்க, மேல இருந்து சேட்டலைட்ல பார்த்து ஈரான் ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளவுதான் பாருங்க, ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், அவங்களால வந்து இப்ப கூட வந்து அணு ஆயுதம் உற்பத்தி செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஈரானை வந்து ரொம்பவே வந்து கார்னர் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் காமிச்சிட்டு இதனாலதான் நாங்க அடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க, நியாயப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் UK வேற, UK என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஈரானை வந்து பாத்தீங்கன்னா இப்ப IRGC அந்த இதை ஈரான் எல்லாம் ஃபுல்லா வந்து டெரரிஸ்டா வந்து இது பண்றாங்க, முத்திர குத்துறாங்க. அப்படி குத்துறது எந்த அளவுக்கு கெட்டதுன்னு வந்து பார்த்தா, அடுத்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி UK களமிறங்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வந்து டெரரிஸ்டா இருந்தா யார் வேணா வந்து அட்டாக் பண்ணலாம், எந்த நாடு வேணா. அதனால உள்ள வர்றதுக்காக இப்படி அட்டாக் பண்றதுக்காக வந்து சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படிலாம் வந்தா அது வந்து வருஷக்கணக்கா இழுக்கும். இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கூட போர் போகுங்கிற அளவுக்கு ஆயிரும். வெறுத்து போயிரும். நமக்கு நிறைய செலவு எல்லாமே எங்கேயோ போயிரும் தான் சொல்லணும். இந்த போற 1 மாசத்துல முடிச்சு விட்டுட்டாங்கன்னா நிம்மதியா இருக்கும் உலக நாடுகளையும் தான் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.